இன்று மிக சிறப்பான ஒரு நன்னாள் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை அருணகிரிநாதர் திருப்புகழிலேயே ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பாடல் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நான் பாடும்போது உங்களுக்கு தெரியும். ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே. ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே, குன்றுருகவே வாங்கி நின்ற முகமொன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. இதிலே தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். தைப்பூச நன்னாளில் சுவாமி மலையில சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை போதித்த நாள். அதுதான் அந்த பாடல்ல சொல்றாங்க. ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. அடுத்து சொல்றாங்க, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. பழனி மலையில தைப்பூச நன்னாளில் தான் பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கொடுத்தது. அடுத்து சொல்றாங்க, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. தாரகாசுரனை வதம் செய்த நாளும் இந்த தைப்பூச நன்னாள். அடுத்து சொல்றாங்க, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி அம்மையாரை, இச்சாசக்தியான வள்ளி அம்மையாரை மனம் செய்த நாளும் இந்த நாள் தான். ஆக இதுல 4 நிகழ்வுகளை இந்த ஒரு பாடலில் அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார்.